வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதோடு சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ் விட்டு வரவங்க எல்லாத்துக்குமே சூடாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் காலிஃப்ளவர் கொஞ்சம், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போது 2 இது தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நீங்கள் நிறையா செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி காய்கறி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பீன்ஸ், கேரட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது இங்கே வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மசிச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கினோடனே நல்லா நம்ம ஒரு மேஷர் வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரண்டியோட பின்னாடி வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா எல்லாமே வெந்து இதாயிரும், நல்லா மசிஞ்சிரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட்டில் வச்சு அதை நல்லா தேய்க்க முடியும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸில் மட்டும் நம்ம தேய்ச்சோன்னா போதும். இதுக்கு மேலே நம்ம ஒரு சீஸ் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்லைஸில் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அது மேலே இப்போ நம்ம சீஸ் வச்சுக்கலாம். அது மேலே நம்ம இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு பேனில் நான் பாருங்கள் தோசை தவாவில் நான் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சீஸ் வச்சுட்டு அது மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு நல்லா நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா போதும், ரொம்ப அமுத்த வேண்டாம். இப்போ நம்ம பட்டர் எடுத்து சுற்றி வர இது பண்ணி விட்டுக்கலாம், தடவிடலாம். நல்லா சிம்லேயே வச்சு போட்டுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சோன்னா கருகிரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டோம். இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹீட் பண்ணோன்னா அந்த சீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்தது இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த காய்கறியோட அந்த சீஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ குழந்தைகள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இதை. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.